போட்டிருப்பாங்க. ஆனால் ஜம்சம் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே அது கட் ஆகிடும். ஏன்னா அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அனுப்பி அந்த காலடி பாதத்தை வச்சு என்ன பண்ணாங்க, ரெக்கையை வச்சு அடிச்சாங்களா, தண்ணி வெளியில் வந்துச்சா, அந்த மூணு தண்ணி எங்கேருந்து வருதுங்கிற கனெக்டிங் கிடையாது, இதோடு நின்றுச்சு. அப்படி அப்போ பார்த்துங்க, இருந்தாலும் அவ்வளவு தண்ணி வருது, இன்னொன்று இதுக்கு எங்கேருந்து வருது கனெக்டிங்கே கிடையாது. அதான் பெரிய ஆச்சரியம். இப்போ நமக்கு ஒரு ஆற்றுலையோ அல்லது நம்ம ஊர்லேயோ ஒரு ஊற்று இருக்குது அப்படின்னா அந்த ஊற்று வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க, இது இந்த ஊர்லேருந்து வருது இப்படி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜம்சமுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. யோசிச்சு பாருங்க. அதனால தான் இதை அப்படியே போட்டு யூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று இந்த தண்ணி வந்து மேலேயும் பொங்கி வெளியில் வராது, அதுக்குள்ளே தான் சர்க்கிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் வச்சுருக்காங்க. இதே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இன்னும் கிடையாது தண்ணி. நம்ம ஊர்லலாம் இப்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம், தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம், தண்ணி உள்ள பகுதி எங்கேயாவது போர் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக தண்ணி வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே எப்படின்னா வெறும் பாறை தான். நீங்கள் தோண்ட தோண்ட பாறை தான் இருக்கும் அதிகமாக. அதில் இப்படிப்பட்ட ஒரு தண்ணியை அல்லாஹ் கொடுத்துருக்குறான்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம்.